விட வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி விரும்புகிறது. பட் ஸ்டாலின் இடம் கொடுக்காமல் இருக்கிறார். ஏன்னா பாமக உள்ளே வந்ததுன்னா விசிக வெளியில் போயிடும். கடந்த 2 நாட்களாக திரும்ப பேசுகிற பேச்சுக்களை பார்த்தீங்கனாலே இது உங்களுக்கு தெரியும். நாள் நெருங்க திமுகவுடைய இம்சை அதிகமாச்சுன்னா சீமான் ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி நோக்கி நகரலாம். அதேமாதிரி துரைமுருகன் வாயை திறந்தாலே நக்கல் பண்ணாமல் யாரையும் பேச முடியாது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா ராமாயண காலத்திலேயே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா இது என்ன பதில்? அப்போ எதுக்கு நீங்கள் ஆட்சி செய்கிறீங்க? எதுக்கு துரைமுருகனெல்லாம் இன்னும் மந்திரியாக ஸ்டாலின் வச்சுருக்காரு? வாயில் வந்ததெல்லாம் பேச வேண்டியது, கண்டமேனிக்கு பேச வேண்டியது, அதில் தான் ஸ்டாலினுக்கு இன்றைக்கி பிரச்சனை வருது. துரைமுருகன் இது வரைக்கும் இந்த 4 வருஷத்தில் கவர்மெண்ட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சார்? தன் நிழலுக்கு கூட நல்லது செய்யாத உத்தமர் தான் துரைமுருகன். இன்னைக்கு பெண்கள் பாதுகாப்பை பற்றி பேசினா ராமாயண காலத்தில் பாதுகாப்பு இல்லைன்றது என்ன மாதிரியான ஒரு அடாவடியான பேச்சு? அதிகாரம் கையில் இருக்கின்ற மமதியில இந்த மந்திரிகள் இப்படியெல்லாம் பேசி கொண்டிருக்கிறார்கள். இல்லைங்க, அப்படிலாம் போகாதுங்க. பிஎம்கே வில் டெஃபினெட்லி ஐதர் வித் பிஜேபி ஏடிஎம்கே ஆர் வித் டிஎம்கே தான். சீமானோட எல்லாம் போக மாட்டார் அவர். ராமதாஸ் அந்த தவறு செய்ய மாட்டார். 90% பாஜக அதிமுக கூட்டணிக்கு பாமக போவதற்கு வாய்ப்புகள் அதிகம். 10% தான் திமுக கூட்டணிக்கு. உடனே முண்டி அடித்து கொண்டு போய் மோர் லாயல் தன் த குயின்னுவாங்க. அந்த மாதிரி திமுக காரர்களை விட விசுவாசமானவராக ஜி.கே. மணி மாறிவிட்டார். இது சரி, இப்போ தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா பெண்கள் பாதுகாப்பு சார்ந்த விஷயங்கள் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. மாநில அரசுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு நெகட்டிவான ஒரு ஷேடாகவே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது தொடர்பான கேள்வியை பாஜகவோட எம்எல்ஏ வானதி சீனிவாசன் வைக்கிறாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்ற விஷயங்கள் சொல்கிறாங்க. இல்லை, பெண்கள் பாதுகாப்பாக தான் இருக்காங்கிற விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. இந்த ஒரு விவாதம் போயிட்டே இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பெண்களுக்கும் பாதுகாப்பு வேணும்னு கேட்குறப்ப பார்த்தீங்கன்னா துரைமுருகன் எழுந்து சொல்கிறாரு, ராமாயண காலத்திலே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாரு. கரண்ட் சிச்சுவேஷனில் நாங்கள் பார்த்துப்போம், அதனால் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல வேண்டியவர் ஒரு பழைய ஒரு ஹிஸ்டாரிக்கல் இது நடக்கலையான்ற ஒரு டிஸ்கஷனு இந்த டிஎம்கேக்குள்ள நிறைய இருக்குது. அப்படி இருக்கப்போ அதெல்லாம் கோட் பண்ணி சொல்கிறதுக்கான காரணம் என்ன? ஒரு பொறுப்பில்லாத ஒரு தனமாக தானே இது தெரியும். முதலமைச்சர் ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த ஒரே ஆண்டு காலத்தில் சென்னை அமைஞ்சிக்கரையில் நண்பகல் 12 மணிக்கு கட்சி கூட்டத்தில் பேசும்போது ஒன்று சொன்னார். எந்த மந்திரிகள் எந்த பஞ்சாயத்தை இழுத்துட்டு வருவாங்கன்னு எனக்கு பயமாக இருக்குது. ராத்திரி தூங்க போனால் காலைல விடியும் போது எந்த மந்திரி எந்த பஞ்சாயத்தை இழுத்துன்னு வருவாங்கன்னு எனக்கு தெரியல. அதே தான் இப்போ தொடருது. பொன்முடி ஏன் பதவி விலகினார்? வாய் தான். அதேமாதிரி துரைமுருகன் வாயை திறந்தாலே நக்கல் பண்ணாமல் யாரையும் பேச முடியாது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா ராமாயண காலத்திலேயே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா இது என்ன பதில்? இது அப்போ எதுக்கு நீங்கள் ஆட்சி செய்கிறீங்க? அப்போ உங்கள் ஆட்சிக்கு ஏடிஎம்கே ஆட்சி காலத்தில் சட்டம் ஒழுங்கை பற்றிலாம் எதுக்கு நீங்கள் பேசுனீங்க? மந்திரியாக இருந்தால் என்ன வேணால் பேசலான்னு நினைப்பா? எதுக்கு துரைமுருகனெல்லாம் இன்னும் மந்திரியாக ஸ்டாலின் வச்சுருக்காரு? ரஜினிகாந்த் கரெக்டாக தான் கேட்டார். அந்த மேடையில் பேசும்போது ரஜினி கரெக்டாக தான் கேட்டார். இல்லைனா சீனியர் மினிஸ்டர்ஸ்லாம் இடத்த காலி பண்ண மாட்டேன்றாங்க, ரொம்ப சீனியர்ஸ் அவங்கெல்லாம் டேபிளை தேய்ச்சிக்கிட்டு உட்காந்துருக்காங்க, போக மாட்டேன்றாங்கன்னார்ல. உண்மைதான். ஸ்டாலினுக்கு வர பிரச்சனையெல்லாம் மந்திரிகளோட செயல்பாடுகளால் வருது. கவனிச்சிங்களா நீங்கள்? வாயில் வந்ததெல்லாம் பேச வேண்டியது, கண்டமேனிக்கு பேச வேண்டியது, அதில் தான் ஸ்டாலினுக்கு இன்றைக்கி பிரச்சனை வருது. ஆகவே துரைமுருகனுடைய பேச்சு ஆணவமிக்க பேச்சு தான். சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது. அசம்பிளி நடக்கும்போதே 3 என்கவுண்டர் நடக்குது. அதை பற்றி பேச எதிர்கட்சிகளுக்கும் துப்பு இல்லை. அசம்பிளி நடக்கும்போதே மந்திரி சபை மாற்றம் நடக்குது. கடந்த காலத்தில் அசம்பிளி நடக்கும்போது ஒரே ஒரு தடவை ஜெயலலிதா மந்திரி சபையை மாற்றி அமைச்சப்போ கருணாநிதி பேசாத பேச்செல்லாம் பேசினார். இன்றைக்கி அவருடைய மகனுடைய ஆட்சியில் அதே தான் நடக்குது. துரைமுருகன் இது வரைக்கும் இந்த 4 வருஷத்தில் கவர்மெண்ட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சார்? தன் நிழலுக்கு கூட நல்லது செய்யாத உத்தமர் தான் துரைமுருகன். அவர் எதுக்கு ராமாயண காலத்திலேயே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை? இது என்ன பேச்சு? இது என்ன பேச்சு? நீங்கள் தான் கம்பரசன் எழுதின பரம்பரையாச்சே. ராமாயணத்தை கொளுத்தின பரம்பரை. ராமாயணத்தில் எதுக்கு உதாரணத்தை காட்டுறீங்க? ஒரு சில அமைச்சர்லாம் இது ராமராஜ்யமே இதுதான். ராமராஜ்யன்னு வெக்கம் கட்டு பேசுனீங்க. ராமர் பேசினவர் ரகுபதி. ராமராஜன் போய் சிங்கப்பூரில் பேசினவர் ரகுபதி. ராமராஜ்யன்னு பேசுவீங்க. ராமர் ஆட்சி காலத்திலேயே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னுவீங்க. ராமாயணத்தை கொளுத்தின கட்சி, கம்பராமாயணத்தை கொளுத்தின கட்சி இது. கம்பரசன் எழுதின கட்சி தலைவர் அண்ணாதுரை. இன்றைக்கி எதுக்கு ராமாயணத்துலேருந்து உதாரணம் காமிக்கிறீங்க? அதுவும் சட்டசபைக்குள்ளே. உங்கள் ஆட்சியில் சந்தி சிரிக்குது சட்டம் ஒழுங்கு. அதுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு இந்த உதாரணங்களெல்லாம் துரைமுருகன் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு பெண்கள் பாதுகாப்பை பற்றி பேசினா ராமாயண காலத்தில் பாதுகாப்பு இல்லைன்றது என்ன மாதிரியான ஒரு அடாவடியான பேச்சு? அதிகாரம் கையில் இருக்கின்ற மமதியில் இந்த மந்திரிகள் இப்படியெல்லாம் பேசி கொண்டிருக்கிறார்கள். 26 மக்கள் இவர்களுக்கு தக்க பாடம் புகட்டுவார்கள் என்று நாம் நம்பலாம். அதே மாதிரி இன்னொரு திட்டத்தை சென்னை மாநகர காவல்துறை வருஷம் கொண்டு வந்திருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா
ரெட் ரோபோட் அப்படின்னு சாரி ரெட் பட்டன் ரோபோட்ன்ற மாதிரி விஷயங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன ஒரு குட்டியாக ஒரு ஏடிஎம் மிஷின் மாதிரி இருக்குது. பெண்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த இடத்துல வந்து போயிட்டு அந்த ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்குமா, அந்த எமர்ஜென்சி பட்டன் அழுத்தணும் அப்படின்னா உடனே சர்வலன்ஸ் கேமரா ஆன் ஆகிடும். அந்த ஜிபிஎஸ் லொக்கேஷன் வந்து கண்ட்ரோல் ரூமுக்கு போயிடும். நியர்பை வீட்டில் இருக்கவங்க 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே அந்த இடத்த ரீச் பண்ணி நிவாரணம் அவங்களுக்கு அந்த பாதுகாப்பை கொடுத்துருவாங்கன்ற விஷயம் சொல்கிறாங்க. சென்னை ஃபுல்லாக 200 இடத்துல தான் வச்சுருக்காங்க. பாதிக்கப்படுறவங்க எப்படி போய் அந்த பட்டன் அழுத்தும்? அதான் புரியல, அது என்ன சிஸ்டம்னே புரியல. முதல்ல அந்த எக்யூப்மெண்ட் இருக்க இடத்துக்கு, அந்த எஸ்ஓஎஸ் எக்யூப்மெண்ட் இருக்க இடத்துக்கு பாதிக்கப்பட்ட ஒரு பெண் எப்படி நெருங்க முடியும்? ஏன்னா இந்த இம்சை கொடுக்குறவன் அந்த ஆக்சஸை கட் பண்ணுறதுக்கான எல்லா வேலையும் செய்வான். ஸோ இது என்ன சிஸ்டம்னு புரியல. அதனால் அது முழுசாக தெரியாமல் நம்ம பேச வேணாம்னு பார்க்குறேன் நான். ஜஸ்ட் வெயிட் ஃபார் ஃபியூ டேஸ். ஆனால் இதுக்கு முன்னாடியே வந்து காவலன் ஆப் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப் கொண்டு வந்து அது கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு. ஆமாம், அது வந்து அவங்களே பெண்களே வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறது. அவங்க மொபைலில் ஒரு பெண் வந்து அதை டவுன்லோடு பண்ணிக்கிறா, அவங்க அதில் தகவல் தெரியும், அது பெர்ஃபெக்ட்டு. அது அவங்க கையிலே இருக்குது. இது எக்ஸ்டர்னலாக இருக்குது. நீங்கள் கொண்டு போய் தெருவில் வைக்கிறீங்க. அந்த இடத்த நோக்கி அந்த பெண் எப்படி நகர முடியும்? ஏன்னா இந்த கேடுகட்ட காரியத்தை பண்ணுற கைவர்கள் வந்து அந்த பெண் வந்து இங்கே அவனுக்கும் அது தெரியும்ல. இந்த ரோபோ போலீஸ் வந்து நம்மளை விட அவனுக்கு தான் முதல்ல நல்லா தெரியும். பெண்களை விட அவனுக்கு தான் அதிகமாக நல்லா தெரியும். விக்டிம்ஸை விட பெர்பெட்ரேட்டர்ஸ் தான் அது நிறையாவே தெரியும். சிசிடிவி கேமரா எங்கே இருக்குது? ஆமாம், அப்போ அவன் என்ன பண்ணுவான், அதுக்கிட்டே நீ போகக்கூடாமல் பண்ணுவான். எனவே இது ஃபுல் டீட்டெயில்ஸ் வரட்டும், அதுக்கு பிறகு பேசலாம். நீ சொன்ன காவலன் ஆப்பு இஸ் அ குட் ஐடியா. ஏன்னா அந்த பெண் அதை டவுன்லோடு பண்ணிக்கிறா. இதில் கூகுள் ஸ்டோரில் இருக்கும், ப்ளே ஸ்டோரில் இருக்குது. அந்த பெண் அதை டவுன்லோடு பண்ணிக்கிறான்னா அவள் எஸ்ஓஎஸ் அனுப்புகிறான்னா ஜிபிஎஸ் வச்சு டார்கெட் பண்ணி வந்துடுவாங்க உங்களுக்கு வந்து. தட்ஸ் அ குட் மூவ், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. பட் இது வந்து ரோபோ இஷ்யூ வந்து ஐ திங்க் இது யூ ஹேவ் டு வெயிட். அது என்னன்னு கொஞ்சம் பொறுமையாக தான் நம்ம பார்க்கணும். ஓகே சார். அதேமாதிரி தமிழ்நாடு அரசோட உயர்நீதிமன்ற பதிவாளர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் 77 பேரை வந்து பார்த்திங்கன்னா பணியிட மாற்றம் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து இந்த பொள்ளாச்சி கேஸில் தீர்ப்பு கொடுக்கப்பட்டது மே 13 தீர்ப்பு கொடுக்க இருந்த அந்த ஜட்ஜும் மாற்றிருக்காங்க, நந்தினி தேவியும் மாற்றிருக்காங்க. இது ஏன் இந்த ஒரு மாற்றம் திடீர்னு? இது யோசிக்கணும், எனக்கு எதுவும் தெரியல. ஏன்னா இது யூஸ்வல் ட்ரான்ஸ்ஃபரா அல்லது இதில் ஏதாவது ஃபோல் பிளே இருக்கா நமக்கு தெரியாது. நம்ம அனாவசியமாக வாயை விட முடியாது. பொள்ளாச்சி கேஸில் இன்றைக்கி ஜட்ஜ்மெண்ட்டா? மே 13 ஜட்ஜ்மெண்ட், ரிசர்வ் 13 ஜட்ஜ்மெண்ட்டுனா. பட் இந்த கேஸை ஹியர் பண்ண ஜட்ஜு அதுக்கு மேலே ஏன் மாற்றுறாங்கன்றது ஆச்சரியமாக இருக்குது. பட் இஃப் இட் இஸ் அ ரொட்டீன் ஒன்றுனா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நல்லா கவனிங்க, இந்த ட்ரான்ஸ்ஃபரை பண்ணது கவர்மெண்ட் கிடையாது, ஹைகோர்ட். சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் த ஹைகோர்ட்டு தான் த்ரூ ரெஜிஸ்ட்ரார் பண்ணுவார். ஏன்னா வந்து ஜட்ஜஸ் கமிட்டி தான் அதை முடிவு பண்ணோம். அதனால் இதில் கவர்மெண்ட்டை பொறுப்பாக்க முடியாது. இது ரொட்டீன் ட்ரான்ஸ்ஃபரா அப்படின்றது நமக்கு தெரியாது. அதனால் இந்த விஷயத்தில் அவசரப்பட்டு கருத்து தெரிவிப்பது நியாயமாக இருக்காது தான் நான் பார்க்குறேன். ஏன்னா ட்ரான்ஸ்ஃபர் இஃப் இட் இஸ் எஃபெக்டட் பை கவர்மெண்ட்னா கூட நீங்கள் மோட்டிவ் ஆட்ரிபியூட் பண்ணலாம், உள்நோக்கம் கற்பிக்கலாம். பட் இது இஸ் டன் பை தி ஹைகோர்ட். சீஃப் ஜஸ்டிஸ் பண்ணுறாரு இது. அப்படி இருக்கும்போது அவ்வளோ சுலபமாக அதில் நாம் குறை காண்பது சரியாக இருக்காது என்பது என்னுடைய பார்வை. பாமக நாம் தமிழர்லாம் சேர்ந்து கூட்டணி அமைப்புக்கான வாய்ப்பு இருக்கா? ஏன்னா ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ராமதாஸ் அவர்கள் வந்து சீமான் அழைச்சி பேசினதாக ஒரு சில விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கான வாய்ப்பு இருக்கா? அப்படி அந்த கூட்டணி வந்துச்சுன்னா அது எஃபெக்டிவாக இருக்கும்? இல்லை, அப்படிலாம் போகாதுங்க. பிஎம்கே வில் டெஃபினெட்லி ஐதர் வித் பிஜேபி ஏடிஎம்கே ஆர் வித் டிஎம்கே தான். சீமானோடலாம் போக மாட்டார் அவர். ராமதாஸ் அந்த தவறு செய்ய மாட்டார். அது இன்னொரு மக்கள் நல்ல கூட்டணியாக மாறிடும். அதனால் பாமக வந்து ஒன்று பாஜக அதிமுக கூட்டணி, அங்கே தான் வாய்ப்பு அதிகம். 90% பாஜக அதிமுக கூட்டணிக்கு பாமக போவதற்கு வாய்ப்புகள் அதிகம். 10% தான் திமுக கூட்டணிக்கு போகிறதுக்கு. சீமானன் விஜய்க்கு நோக்கி பாமக நகர்வது கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள், நெக்ஸ்ட் டு இம்பாசிபிள் தான் நான் சொல்கிறேன். ஓகே சார். அதே மாதிரி சீமானும் வந்து அதிமுக கூட்டணி இணையதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற விஷயங்கள்லாம் வந்து செய்திகள்லாம் பரவிச்சு. அதுக்கான வாய்ப்பு இருக்குது? மிக மிக குறைவுன்னு தான் தோணுது எனக்கு. சீமான் அவர்கள் விஜய் அலையன்ஸ்க்கு போகிறது இது யாரோட பொறுத்து சொன்னீங்க? பிஜேபி ஏடிஎம்கே. அதற்கு வாய்ப்பு குறைவு. அறவே இல்லை என்று ஒதுக்கி தள்ள முடியாது, பட் வாய்ப்பு குறைவு. நாள் நெருங்க திமுகவுடைய இம்சை அதிகமாச்சுன்னா சீமான் ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி நோக்கி நகரலாம். டிஎம்கே சீமானை அட்டாக் பண்ணாத வரைக்கும், அசால்ட் பண்ணாத வரைக்கும் அவர் தனி கச்சேரி தான் நடத்துவார். ஏன் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக அந்த பெரியார் குறித்து அவதூறாக பேசின விஷயத்தில் கேஸ் ஃபைல் பண்ண சொல்லி கோர்ட் சொல்லியிருக்கு. ஆமாம், சீமானுக்கு நெருக்கடிகள் முத்துமே ஆனால் அவர் ஏதாவது ஒரு டிசிஷன் எடுப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. பட் ஆஸ் ஆஃப் நோ சீமான் பிஜேபி கூட்டணிக்கு போக மாட்டார் என்று நான் உறுதியாக நம்புகிறேன்.
ஒருவேளை பாஜகவோட கூட்டணி இல்லை அதிமுகவோட மட்டும்தான் இல்ல, அந்த கூட்டணின்ற மாதிரி கதெல்லாம் விஷயம் அளக்க முடியாது. மக்கள் மத்தியில் தெரிஞ்சிடும். நீ என்டிஏக்குள்ளே இருக்கியான்றது தான். ஏன்னா அவங்க எல்லாரும் த்ரூ என்டிஏன்னு வந்துட்டாங்க இன்றைக்கி. இண்டிவிஜுவல் பிஜேபி ஏடிஎம்கே கிடையாது, என்டிஏ அலையன்ஸ் அது பேர். அதிமுக தலைமையிலான அப்போ தேசிய சீமான் ஜனநாயக ஜாயின் பண்ணுறாருன்னா ஒரு என்டிஏ அலையன்ஸை தான் ஜாயின் பண்ண முடியும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தனிப்பட்ட ஏடிஎம்கேயோட சேர முடியாது. இதாங்க இருக்கக்கூடிய பிரச்சனை. இங்கே திமுக கூட்டணின்னு சொல்கிறோம், அதை என்டிஏ கூட்டணி தான் சொல்லுவோம். ஏன்னா இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணியை விட திமுக பெருசு. ம். ஆனால் அங்கே வந்து ஏடிஎம்கேன்றது என்டிஏ கூட்டணி உள்ளே வந்துடுது. போன எலெக்ஷனில் 18% அவங்க ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஆகவே இந்த சூழ்நிலையில் பாமகவை பொறுத்தவரையில் அவர்கள் அதிமுக பாஜக கூட்டணிக்கு போவதற்கு தான் வாய்ப்புகள் பிரகாசம். அது தவறும் பட்சத்துக்கு திமுகவில் அது ரொம்ப சொற்பமான அளவு தான் வாய்ப்பு. ஆனால் திமுகவுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுறாங்கன்ற மாதிரி திமுக கூட்டணிக்காக பாமக ரொம்ப முண்டியடிச்சு மோதிக்கிட்டு இருக்கின்ற மாதிரி விஷயங்கள் அது உண்மைதான். அது தவம் கிடைக்கிறார்கள் என்று தான் தகவல் வருகின்றன. ஜிகே மணிலாம் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக ஆமா. அதிமுக திமுக கொண்ட எல்லா விஷயத்தையும் பாராட்டி தான் பேசிக்கிட்டு இருக்கு. எஸ், திமுகவை பாராட்டுவதற்கு ஏதாவது சந்தர்ப்பம் வாய்க்காதா என்று ஏங்கி கொண்டிருக்கிறார் ஜிகே மணி அசம்பிளியில். அந்த வாய்ப்பு வந்ததுன்னா உடனே முண்டி அடித்து கொண்டு போய் வந்து மோர் லாயல் தன் த குயின்னுவாங்க. அந்த மாதிரி வந்து திமுக காரர்களை விட விசுவாசமானவராக ஜிகே மணி மாறிவிட்டார். இது டாக்டர் முரண்பட்டு பேசுறாரு ஜிகே மணி. ஆமாம், இது டாக்டர் ராமதாஸோட பரிபூர்ண ஆசீர்வாதத்தோடு தான் நடந்து கொண்டிருக்கிறது. 26 தேர்தலில் எப்படியாவது திமுக கூட்டணியில் ஐக்கியமாகிவிட வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி விரும்புகிறது. பட் ஸ்டாலின் இடம் கொடுக்காமல் இருக்கிறார். ஏன்னா பாமக உள்ளே வந்ததுன்னா விசிகா வெளியில் போயிடும். கடந்த 2 நாட்களாக திரும்ப பேசுகிற பேச்சுக்களை பார்த்தீங்கனாலே இது உங்களுக்கு தெரியுது. நிச்சயமாக அவர்கள் விசிகா வெளியில் போய் விடுவார்கள். விசிகா வெளியில் போனாங்கன்னா அது திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு கிரெடிபிலிட்டி கிரைசிஸாக வந்துடும். அதனால் அவ்வளவு சுலபமாக திமுக பாமகவை உள்ளே இழுக்காது. பட் பாலிடிக்ஸில் நம்ம இது நடக்காதுன்னு எதையுமே சொல்ல ஆனால் முடியாது. இப்போதைக்கு விசிகாக ஒரு சோஷியல் ஜஸ்டிஸ் செக்குலரான ஒரு ஃபேஸ் இருக்குல்ல இப்போ டிஎம்கே அலையன்ஸில். ஆனால் அந்த ஒரு ஃபேஸ் விசிகா வெளில போயிடுச்சுன்னா டிஎம்கே இழந்துரும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இழந்துடும். திரும்ப தான் கேம் சேஞ்சர். திமுக கூட்டணி நம்பகத்தன்மைக்கு நங்கூரம் ஷீட் ஆங்கர் திருமா தான். ஏன்னா மக்கள் நல கூட்டணியை வந்து உருவாக்குனது திருமா தான். இந்தியா பிளாக் உருவானதில் கூட ஒரு சின்ன அளவில் அவருக்கு பங்கு இருக்குது. மக்கள் நல கூட்டணியை உருவாக்குனதில் அவருக்கு தான் பெரிய பங்கு. அவர் வந்து 3 எலெக்ஷனாக வாழ்வோ தாழ்வோ திமுக கூட்டணியோடு தான் இருக்கார். தேர்தலுக்கு தேர்தல் அணி மாறுகிற பாமகவோடு விசிகாவை யாராவது ஒப்பிட்டு பேசுவார்களே, ஆனால் அவர்கள் குறைந்தபட்ச அறிவு நேர்மை இல்லாதவர்கள். ஒரு பாமகவுக்காக விசிகாவை திமுக இழக்குமே, ஆனால் திமுகவை வரலாறு ஒருபோதும் மன்னிக்காது. ஆனால் 2 பேரும் ஒரே அலையன்ஸில் ஜெயிலாகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அந்த நாட்கள் போயிடுச்சுங்க அதெல்லாம். ஏன்னா பாமக அப்பட்டமான ஒரு சாதிய கட்சி. பாமக அடிப்படையில் ஒரு ஜாதிய கட்சி. பிஜேபி எப்படி ஒரு மதவாத கட்சியோ பாமக ஒரு சாதிய கட்சி, தலித்துகளுக்கு எதிரான கட்சி. அது அந்த கூட்டணியில் என்ன ஆனாலும் நான் சேர மாட்டேன் என்பதில் திமுக உறுதியாக, விசிகா தலைவர் திருமாவளவன் உறுதியாக இருக்கிறார். பிஜேபி எதிரினா பாமகவும் எனக்கு எதிரி தான். பிஜேபியோட கொஞ்சம் கம்மியாக எதிரியாக இருக்கலாமே ஒழிய, பட் 2 பேரும் வாக்கு வங்கி அரசியல் எனக்கு எதிரி தான். அது மதவாத கட்சி, இது சாதியவாத கட்சி என்பதில் நம்முடைய திருமா அவர்கள் தெளிவாக இருக்கிறார். பாமகவுக்காக விசிகாவை திமுக தலைமை தியாகம் செய்யுமேயானால் மிகப்பெரிய பிழையை திமுக செய்கிறது என்ற அர்த்தம். அதற்கான விலையை அப்படி ஒருவேளை நிகழ்ந்தால் அவர் கண்டிப்பாக அதற்கான அரசியல் ரீதியிலான விலையை கொடுப்பார்கள். ஆனால் இன்னுமே வந்து அவங்க வந்து என்டிஏ கூட்டணியில் வெளில போனால் தான் எதுவுமே அனௌன்ஸ் பண்ணவே இல்லை பாமக. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வர காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மே 10 அந்த வன்னியர்கள் மாநாடும் நடத்த போகிறாங்க மாமல்லபுரத்தில். சித்திரை மாநாடு. என்னைக்கு இது? மே 11. ஓகே, 11/12. ஓகே. இந்த ஒரு மாநாட்டுக்கு அப்புறமா வந்து கூட்டணிக்கான விஷயங்களெல்லாம் வந்து ராமதாஸ் பேசுவார் அப்படின்ற விஷயங்கள்லாம் செய்தி பரவிட்டு இருந்துச்சு. சீமானும் வந்து அதுக்கு ஒரு விஷயம் பேசியிருந்தார். அவர் ஐயா கூப்பிட்டாரா நான் போய் பேசுவேங்க, மேட்டில் பேசுவேன் அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து பேசியிருந்தார் சீமான். அது தெரிலங்க, எனக்கு தெரில. ஆனால் பாமக ஒன்று திமுக கூட்டணிக்கு போவோம், இல்லை அண்ணா திமுக பாஜக கூட்டணிக்கு போவோம். அதிமுக கூட்டணிக்கு போவது தான் வாய்ப்பு அதிகம். பாமக கூட்டணிக்கு போவதற்கு வாய்ப்பு மிக 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 குறைவு. இந்த 2 கூட்டணியை விட்டுட்டு, தட் இஸ் ஏடிஎம்கே ஆர் டிஎம்கே, இது 2 விட்டுட்டு அவர் டாக்டர் ராமதாஸ் சீமானோடையோ அல்லது விஜயோடையோ போவார் என்பதெல்லாம் அபத்தமான கருத்து. அப்படி ஒருவேளை போனால் பூஜ்ஜியத்தை சந்திப்பார் சமூக நீதி காவலர் டாக்டர் ராமதாஸ்.